அனைவருக்கும் வணக்கம். பிரேமா ரேவதி சொன்னது தான். அவர் நீட்டிய அந்த நட்பு கரத்தை அவர் நம்மை நோக்கி நீட்டிய நட்பு கரத்தை பற்றி கொள்ளவில்லை என்கிற குற்ற உணர்வு எனக்கும் கூட இருக்கிறது. மண்குதிரை கூட அதைத்தான் வேறு வார்த்தைகளில் சொன்னார். எல்லோருக்கும் இருக்கிறது. அவருடன் அதிகமாக நாம் பழகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைந்த காலத்தில் பழகினாலும் கூட அவர்களிடம் ஒரு மன நெருக்கத்தை ஏற்படுத்தி விடுகிற ஒரு ஆற்றல் அரவிந்தனுக்கு உண்டு. அதைத்தான் சோடி குருஸின் வார்த்தைகளில் கூட நம்மால் உணர முடிகிறது. எழுதி வைத்திருக்கிறேன். பேசினால் தொடர்ந்து பேச முடியாமல் போய்விடும் என்பதனாலே நான் எழுதி வைத்திருக்கிறேன். 8 பக்கம்தான். தேவ இங்கர்சால் அரவிந்தன் என்கிற அரவிந்தன் இம்மாதம் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே அன்று இயற்கை எழுதிவிட்டார். நல்ல வெள்ளி துக்க வெள்ளியானது என்றார் சுகுமாரன். அவருக்கு வயது 62. அது சாகிற வயதில்லை, அகால மரணம். அனைவருக்கும் அதிர்ச்சி தந்த இறப்பு. அவரது மறைவிற்கு முகநூலில் காண கிடைத்த அஞ்சலிகள் அளவிருந்தவை. இந்தியா டுடே, காலச்சுவடு, நம்ம சென்னை, தமிழிந்து, மின்னம்பலம் போன்ற பல இதழ்களில் அவருடன் பணியாற்றியோர் எழுதியவை. கற்றுச் சொன்னவர், கற்றுத்தந்தவர், திசை திருப்பியவர், என்னிடம் உள்ள திறமையை கண்டு சொன்னவர், என்னை அதிகம் எழுத வைத்தவர் என்றெல்லாம் சொல்லி கண்ணீர் சிந்தியிருந்தனர். அதிர்ச்சியுடன் ஐயோ என்று ஒரு சொல்லில் உணர்ச்சி முழுவதையும் ஒருவர் கொட்டியிருந்தார். கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தாரே என்று ஒரு நண்பர் திருமூலரிடம் இரங்கலை தேடியிருந்தார். கூற்றன் கொடியவன் என்று பதறியிருந்தார் ஒரு பகுத்தறிவாளர். தெய்வமே, என்னை அம்போ என்று விட்டு போய்விட்டாயே என்று அவர் மாணவர் கதறியிருந்தார். சக ஊழியரான கவிஞர் ஒருவர் என்னை ஏன் கைவிட்டீர் என்று சென்றவரிடம் மன்றாடி இருந்தார். சொற்களை உலோபியை விடவும் குறைவாக பயன்படுத்தும் ஒரு பழைய சகா இந்த காலை இப்படியா விடிய வேண்டும் என்று அதிர்ந்திருந்தார். இவர்கள் அனைவரும் வேறு வேறு சித்தாந்த பின்னணி கொண்டவர்கள். ஆனால் அனைவரும் அவருடன் ஏதோ ஒரு காலத்தில் ஒன்றாக பணியாற்றிய பத்திரிகை தொடர்பிலானவர்கள். பத்திரிகை தொடர்புகளையே தன் வாழ்க்கை உறவுகளைப் போல அரவிந்தன் கருதியிருந்தார் என்று தெரிகிறது. பத்திரிகையாளர்களை தவிர வேறு நிலையில் உள்ளவர்கள் எவரும் அவரை நன்கறியவில்லையோ என்றும் தோன்றியது. குடத்தில் ஒளிர்ந்த விளக்கு அவர். இன்னொரு பத்திரிகையாளர் அஞ்சலி என்னை ஆச்சரியப்படுத்தியது. திராவிடர் விடுதலை கழக விருப்பினர் அவர். அரவிந்தனை அவருக்கு தெரிந்திருந்ததே எனக்கு முதல் வியப்பு. மின்னம்பலத்தில் பணியாற்றிய குறைந்த காலத்தில் அவரை அவர் கவர்ந்துள்ளார். காதை திறந்து வைத்திருக்கிற, மனத்தை திறந்து வைத்துள்ள எவரையும் அரவிந்தனால் கவர்ந்துவிட முடியும் என்பதற்கு பிரகாசு ஒரு சான்று. கற்பனைகளை விட யதார்த்தங்கள் அதிக ஆச்சரியம் தருபவை என்ற பொருளில் கோசாம்பி ஒரு முறை சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது. அரவிந்தனினுடைய எழுத்து அலங்கார சொற்களால் ஆனதல்ல, அதிர்ச்சியூட்டும் தகவல்களால் ஆனதல்ல. அரவிந்தனின் எழுத்து சிந்தனையில் எழும் கருத்துக்களால் உயிர் பெறுபவை. கருத்துக்களை அவர் கோர்க்கும் முறைகளால் நம்மை படிக்க வைப்பவை. கருத்து முக்கியமானாலும் எழுதும் முறையிலும் அக்கறை செலுத்துவார். ஒரு பத்தியில் ஒரே சொல் திரும்ப திரும்ப வராமல் கவனமாக பார்த்து கொள்வார். ஒரு கட்டுரை எழுதுகிறார் என்றால் அதில் எல்லோரும் எதிர்பார்க்கும் அம்சத்தை விரிவாக பேச மாட்டார். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை குறிப்பிடாமல் போக மாட்டார். அதை குறிப்பிடவில்லையானால் அந்த கட்டுரையை அவர்கள் ஈடுபாட்டுடன் படிக்க மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும். அதனால் எல்லோரும் எதிர்பார்க்கும் அம்சத்தை தொட்டுவிட்டு கடந்து போவார். பல துறைகளையும் பற்றி எழுதும் எழுத்தாளர்கள் தமிழில் குறைவு. இலக்கியம், மொழி, விளையாட்டு, அரசியல் என பல துறைகளையும் பற்றி பொருட்படுத்தும்படி அரவிந்தன் எழுதுவார். இலக்கிய வகைமைகளிலும் சில பற்றியே எழுதுவர். ஆனால் அரவிந்தன் நாவல், சிறுகதை, கட்டுரை, சில சமயம் கவிதைகள் பற்றியும் எழுதுவார். எழுத முடியும் என்றாலும் புனைவு பற்றி சலபதி போன்றவர்கள் எழுத மறுப்பர். ஆனால் அரவிந்தன் அப்படியல்ல.
அரவிந்தன் நிதி ஆலோசனை போன்றவற்றை பற்றி எழுதியதில்லை என்று நினைக்கிறேன், அல்லது நான் படித்ததில்லை. ஆனால் அதை பற்றி பேசி கேட்டிருக்கிறேன். இப்படி எழுத்தாளர்கள் அமைவது அபூர்வம். அபூர்வங்களில் அபூர்வம் அரவிந்தன். ஒரு அறிஞரைப் போல எல்லாவற்றை பற்றியும் அரவிந்தனுக்கு ஒரு கருத்து உண்டு. எப்படி பல் துலக்க வேண்டும், பல் துலக்கும் புரூஸில் எவ்வளவு பேஸ்ட் வைக்க வேண்டும், பேஸ்ட் வைக்கத்தான் வேண்டுமா, எக்மோர் வரும் எந்த ட்ரெயின் எந்த நடைமேடையில் பெரும்பாலும் நிற்கும், எந்த நடைமேடையானால் இறங்கி ஏற சௌகரியமாக இருக்கும், முதுகு திடீரென பிடித்து கொண்டால் எந்த பயிற்சி செய்தால் தற்காலிக நிவாரணம் பெறலாம், இப்படி பல விஷயங்கள் பற்றியும் மற்றவருக்கு சொல்லக்கூடிய தீர்க்கமான விஷயங்கள் அரவிந்தனுக்கு உண்டு. இந்த கதையை எந்த பத்திரிகைக்கு அனுப்பலாம், எந்த பத்திரிகைக்கு அனுப்பினால் தாமதமானாலும் பிரசுரிப்பார்கள் போன்ற விஷயங்களை தாம் எழுத்தாளர்கள் பலரும் தெரிந்து வைத்திருப்பார்கள். இடுப்பு பிடித்து கொண்டால் என்ன செய்யலாம் என்பதை அறிந்திருப்பது துர்லபம். ஆனால் அரவிந்தன் இந்த லௌகீகம் நன்கு அறிவார். அவர் ஒரு கிராமத்து வாத்தியார். ஸ்தோத்திர பாடல்களை நம்பிக்கையாளர்கள் மனப்பாடம் செய்து வைத்திருப்பதை நாம் பார்த்திருப்போம். சிவபுராணத்தை பலர் மனப்பாடமாக சொல்வதை சிவன் கோயில்களிலும் இறந்தவர் வீடுகளிலும் நாம் கேட்டிருப்போம். திரும்பாவை அறியாத தமிழர்கள் குறைவு. மேடை பேச்சாளர்கள் பலர் உருக்கமான செயல்களை மனனம் செய்து வைத்திருப்பார்கள். பேச்சின் தகுந்த இடங்களில் வள்ளலார் வந்து விழுவார். சபையோர் கண்ணீர் மல்குவர். அரவிந்தனுக்கோ பாரதியும் சுகுமாரனும் மனப்பாடங்கள். கற்றலும் கற்பித்தலும் அரவிந்தனின் பிறப்பு இயல்புகள் என்றாலும் சுகுமாரனை யார் மனப்பாடம் செய்வார்கள்? சுகுமாரனின் கோடைக்கால குறிப்புகளும் பாரதியின் பாஞ்சாலி சபதமும் அவருக்கு கரதல பாடம். தனிப்பேச்சில் அவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், மேடையில் முழங்கி கேட்டதில்லை. சுகுமாரனின் வளர்ப்பு மிருகம் கவிதையை அரவிந்தன் சொல்லி கேட்க வேண்டும். செம்மையாக்கத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை இரண்டாக பிரித்து பார்க்கலாம். சொல்லில் கவனம் செலுத்தப்படுவது ஒரு முறை, இது பெரும்பாலும் இலக்கணத்தின் பலத்தில் நிற்கும். இரண்டாவது பொருளில் கவனம் செலுத்தப்படும் செம்மையாக்கம். அரவிந்தன் இரண்டிலுமே நிபுணர். கட்டுரை எதை பற்றி பேசுகிறது என்று தெரிந்து கொள்ள அரவிந்தன் இரண்டாவது பத்தியிலிருந்து தான் படிக்கத் தொடங்குவார். இது என்ன முறை என்று நான் ஒரு முறை கேட்டேன். பெரும்பான்மையாக நம் ஆட்கள் கட்டுரையை இரண்டாம் பத்தியிலிருந்து தான் தொடங்குகிறார்கள் என்றார் சிரித்து கொண்டே. அனுபவம், அவ்வளவு அனுபவம். பீடிகை என்கிற முகாந்தரத்தில் பல முதல் பத்திகள் வெற்று சொற்களால் ஆனவை என்பது அவர் அபிப்பிராயம். பாரதியார் அகர சாதகம் செய்வார் என்று நாம் எழுதினால் அதை அவர் ஒரு நாளும் அசுர சாதகம் என்று திருத்த மாட்டார், மாற்ற மாட்டார். சந்தேகம் வந்தால் நம்மிடம் கேட்பார். அவரே ஒரு முடிவுக்கு வந்துவிடவே மாட்டார். மொழி வல்லுனர். ஒரு எழுத்தாளனுக்கு மொழியில் சுருக்கம் வேண்டும், ஊதாரியாக இருக்கக்கூடாது. ஒரு மேடை பேச்சாளர் அப்படி இல்லை. மொழியை பயன்படுத்துவது பற்றி அரவிந்தன் ஒரு நூல் கூட எழுதியிருக்கிறார். கையேட்டை போல அதை நாம் பயன்படுத்தலாம். சமகால நவீன எழுத்தாளர்களுள் இவர் போன்று மொழி மீது அக்கறை கொண்டவர்கள் சில பேர் தான் இருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் அரவிந்தன். மொழிபெயர்ப்பில் அரவிந்தன் ஒரு எந்திரம், உயிருள்ள மனித எந்திரம். அவர் செய்துள்ள மொழிபெயர்ப்புகளின் அளவு ஒரு சாதாரண எழுத்தாளனுக்கு சற்றும் சாத்தியமில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அவரது 60வது பிறந்த நாள் பேச்சுக்கு அவர் மொழிபெயர்ப்புகளை அவரிடம் கேட்காமல் கணக்கிடத் தொடங்கிய நான் 61வது பிறந்த நாள் வரை செய்து முடிக்கவில்லை. இதற்கும் அவரது உற்ற நண்பர் கோபால் உதவினார். நான் பட்டியலை முடிக்கும் முன் 2-3 நூல்கள் வந்துவிட்டிருந்தன. ஒன்று நம் கவனத்திற்கு வந்து சேர்வதற்குள் அடுத்தது பிரசுரம் கண்டிருக்கும். அவரது கடைசி மொழிபெயர்ப்பு என்று ஒன்று வந்திருக்கிறது. எனினும் அதை பதிப்பாளர் கண்ணன் தான் கடைசியா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அவரின் மொழிபெயர்ப்பு உட்பட மொத்த நூல்களின் எண்ணிக்கை 30க்கும் மேலாகும். இது அவரது நெருங்கிய நண்பர்களுக்கே தெரியாது. முரளிதரனிடம் எத்தனை நூல்கள் எழுதியிருப்பார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று ஒரு நாள் கேட்டேன். அவர் சொன்னார். முரளி மண்ணை கவ்விவிட்டார். இவ்வளவு நூல்களை அரவிந்தன் மொழிபெயர்த்துள்ளார் என்று சலபதியிடம் சொன்னேன். நீங்கள் சொல்வது அவர் பெயரில் வெளிவந்தவை மட்டும் என்றார். நான் கொடைக்கானலில் 2016 முதல் 2019 வரை 3 ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்போது பல நண்பர்களை அழைத்தேன். வந்தவர்கள் ஒரு சிலர். அதில் ஒருவர் அரவிந்தன். தனியே ஓய்வெடுக்கட்டும் என்று வாகன, இருப்பிட, உணவு ஏற்பாடுகளை செய்துவிட்டு முன்னரே திட்டமிட்டு இருந்தபடி நான் இறங்கிவிட்டேன். 1 வாரம் தங்கிவிட்டு திரும்பினார்.
டி.எம். கிருஷ்ணா நூலின் செபாஸ்டின் அண்ட் பிரதர்ஸ் என்று நினைக்கிறேன். இறுதி கட்டத்தை முடித்து விட்டதாக முகநூலில் ஸ்டேட்டஸ் போட்டார். ஓய்வெடுக்க ஏற்பாடு செய்தால் அதில் அவர் ஓயாது உழைத்து திரும்பியிருந்தார். இவ்வளவு வேலைகளை அவர் எப்படி செய்கிறார் என்பது நண்பர்கள் பலருக்கும் கூட ஆச்சரியம். இந்த பிப்ரவரி கடைசி 3 தினங்களில் காலச்சுவடு எதிர்கால திட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் பெங்களூரில் நடந்தது. 3 நாளும் கூட்டத்தில் பேசி ஒருங்கிணைத்தது அரவிந்தன் தான். 3வது நாள் முடிந்து ரயில் ஏறும்போது சலபதி என்னிடம், அரவிந்தனுக்கு இவ்வளவு எனர்ஜி எங்கிருந்து வருகிறது என்றார். நிச்சயமாக பூஸ்ட் போன்ற இணை உணவு பானங்களால் அல்ல, அது அவரது இயற்கை. இதுபோன்ற பானங்களை அருந்தி நான் பார்த்ததே இல்லை. எதிலும் அளவு அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவருக்கு ரொம்பவும் பிடித்தது காஃபி. அதிலும் ஒரு அளவு உண்டு. அருந்துவதற்கு ஒரு நேரம் உண்டு. 1½ இட்லி என்ற அளவு கூட அவரது உணவு திட்டங்களில் ஒன்றாக இருந்தது. உடல் அளவை ஒரு அளவுக்கு மேல் கூட்டக்கூடாது என்ற தேவை அவரது கால்களுக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் அதை கவனமாக எத்தனை பேர் பின்பற்றி வருகின்றனர்? ஆனால் ஆயுளுக்கும் கூட ஒரு அளவு வைத்திருந்தார் என்பது இப்பொழுதுதான் தெரிகிறது. இவ்வளவு வேலைகளை செய்தவருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அலுவலக வேலையை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போக மாட்டார். வேலை அவரது கையை பிடித்து கொண்டு வீட்டுக்கு வருகிறேன் என்று அடம் பிடித்தாலும் உள்ளே வைத்து சாத்திவிட்டு நல்ல பூட்டாக போட்டு பூட்டிவிட்டுத்தான் போவார் என்று நினைக்கிறேன். கடைசியாக பேசிய பேச்சு என்பதை பதிவு செய்யும் மரபு உலகெங்கும் உண்டு. ஹே ராம் என்றார் மகாத்மா. கிரிட்டோ அஸ்குலோபியஸ் கோவிலுக்கு ஒரு சேவலை அளிக்க வேண்டியிருக்கிறது. அதை எனக்காக நீ ஞாபகமாக கொடுத்து விட வேண்டும். அசட்டையாக இருந்து விடாதே என்பது சாக்ரட்டிஸின் இறுதி சொற்கள். இசையறிஞன் பீத்தோவனுக்கு 40 வயது வரைதான் காது கேட்டது. பிறகு கேட்கும் திறனை அவர் இழந்தார். அவரது இறுதி வார்த்தை தெய்வலோகத்தில் எனக்கு காது கேட்கும் என்பது. அரவிந்தன் காலை காஃபி குடித்துவிட்டு யோகா செய்ய சென்றவர், களைப்பாக இருக்கிறது, கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு யோகா செய்கிறேன் என்று சொன்னாராம். இறுதியாக ஓய்வே இல்லாமல் உழைத்தவர் அரவிந்தன். இறுதிச் சடங்கின் போது அவரது சகோதரி சொன்னதாக சிந்தையில் கண்ணன் எழுதியிருந்தார். அவனுக்கு தேவை ஓய்வு. அது இப்போது அவனுக்கு கிடைத்துவிட்டது. நமது இலக்கிய மரபில் அரவிந்தன் யார்? 3-4 சிறுகதை தொகுப்புகள் எழுதிய சிறுகதை ஆசிரியரா? 10க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகளை செய்த மொழிபெயர்ப்பாளரா? மொழி, இலக்கியம், கிரிக்கெட் போன்ற பல துறைகளையும் பற்றி எழுதிய கட்டுரையாளரா? இந்தியா டுடே, காலச்சுவடு, தமிழ் ஹிந்து, நம்ம சென்னை போன்றவற்றில் பணியாற்றிய பத்திரிகை ஆசிரியரா? சமயம், மின்னம்பலம், உலகத்தமிழ் .com போன்ற மின் இதழ்களில் பணி செய்த மின்னிதழாளரா? யார் அவர்? எல்லாமும் தான் அவர். என்றாலும் மொழிபெயர்ப்பாளராகவே அவரை வரலாறு நினைவில் நிறுத்தும் என்று தோன்றுகிறது. அதே சமயம் எல்லா துறைகளின் அடிப்படையையும் அறிந்து வைத்திருந்த ஒரு திறன்மிகு பத்திரிகை ஆசிரியர் என்பதை உலகம் மறக்காது. அதோடு மொழியை கூர்தீட்டிய மொழிக்கலைஞன் என்றும் இளைஞர்கள் அவரை நினைப்பர். மொழியை கவனத்துடன் கையாள கவனப்படுத்தியவர் என்பதாக உடன் பயணித்தவர்களின் நினைவில் வாழ்வார். காகித கடலில் பயணித்த சக பயணிகளுக்கு திசை காட்டும் ஒரு மாலுமியாக இருந்தவர் என்று மு. ராமநாதன் சொன்னார். ஆம், அதுவும் தான். 1900களில் பிறந்து 1973 வரை வாழ்ந்த தீஜாராவின் பணிகளோடு அரவிந்தனின் செயல்பாடுகள் பொருந்தி போவதாக எனக்கு தோன்றுகிறது. அரவிந்தன் செய்த அத்தனை பணிகளையும் தீஜாரா செய்தார். அத்தனை பணிகளையும் அரவிந்தன் செய்தார் என்று கூட சொல்லலாம். சில சிறுகதை தொகுதிகளை தீஜாரா வெளியிட்டிருந்தார். பல மொழிபெயர்ப்புகளை அவர் செய்தார். மொழி, இலக்கியம், சதுரங்கம் போன்ற பல துறைகளையும் பற்றிய கட்டுரைகளையும் அவர் எழுதியிருந்தார். சுதந்திரன், ஊழியன், சக்தி, மஞ்சரி போன்ற பல பத்திரிகைகளில் தீஜாரா பணியாற்றினார். என்றாலும் அவரை கட்டுரையாசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் தான் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. தீஜாராவை போல அரவிந்தனிடம் அலப்பறை கிடையாது. அமைதியாக இயங்குவார். அறையில் கமழும் ஊதுவத்தி போல அரவிந்தன் மெழுகுவர்த்தியை போல தன்னை சுற்றி கூட வெளிச்சம் போட்டுக்கொள்வதில்லை அவர். கவனிக்காதவர்களை பற்றி கவலைப்படாமல் நறுமணத்தை தவழவிடும் ஊதுவத்தி அவர். தீஜாரா காலமான போது இன்னொரு எழுத்தாளர் சொன்னது அரவிந்தனுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. ஊதுவத்தி உருவத்தால் பெரியதல்ல, ஆனால் அதன் மனம் எங்கும் பரவியிருக்கும். அது தன்னை அழித்து கொண்டாலும் அறை முழுவதும் அதன் மனம் கம் என்று வீசும். தீஜாரா எளிமையின் வடிவம். இலைமறை காய் போல வாழ்ந்த மனிதர்.
தெளிவான சிந்தனையும் கச்சித எழுத்துமுடைய படைப்புச் செல்வர். அவர் மறைந்து விட்டார். ஆனாலும் அந்த ஊதுவத்தியின் மனம் தமிழ் இலக்கிய உலகில் மணந்து கொண்டே இருக்கும். தீஜாராவை நினைக்கும் போது இந்த ஓமைதான் சொல்லத் தோன்றுகிறது என்றார் அவர். அரவிந்தனை நினைக்கும் போதும் இந்த ஓமைதான் எனக்கும் தோன்றுகிறது. தெளிவான சிந்தனையுடன் கச்சிதமான வடிவத்துடன் பல துறையில் சேவை செய்து ஆர்ப்பாட்டமின்றி இலக்கிய உலகத்தில் இயங்கியவர் அரவிந்தன். அவர் நினைவு நம்மிடம் ஒரு ஊதுவத்தி போல மனம் வீசிக்கொண்டிருக்கட்டும். நன்றி, வணக்கம்.